காஞ்சனாவை தொடர்ந்து கோவை சரளா எதிர்பார்க்கும் பகட பகட. மனோரமா காமெடி வேஷத்துல இருந்து அம்மா வேஷங்களுக்கு ப்ரமோஷன் ஆனப்போ கவுண்டமணி செந்திலோட காமெடி கூட்டணியில இணைஞ்சவங்க கோவை சரளா. கவுண்டமணியும் கோவையை சேர்ந்தவர்ன்றதுனால சரளாவுக்கு தான் நடிச்ச படங்கள்ல தொடர்ந்து சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ மனோரமாவோட இடம் காலியா இருந்ததுனால அந்த இடத்தை ஈஸியா கைப்பற்றினாங்க கோவை சரளா. சில காலம் அவங்களோட மார்க்கெட் தேக்க நிலை கண்டப்போ லாரன்ஸ் இயக்கத்துல அவங்க நடிச்ச காஞ்சனா படம் கோவை சரளாக்கு பெரிய திருப்பு முனையா இருந்தது. அதனால காமெடி கலந்த அம்மா வேஷங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு படங்கள்லயும் அவங்கள புக் பண்ணாங்க. அதனால அப்போ தொடங்கின பரபரப்போட இன்னும் பிஸியாவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ பகடை பகடைன்ற படத்துல அரசியல்வாதியா நடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி வேஷங்கள்ல நடிச்சிராத கோவை சரளா தனக்கே உரிய பாணியில நக்கல் நையாண்டின்னு கலந்து கட்டியிருக்காங்களாம். அரசியல்வாதியா நடிச்சாலும் சில அரசியல்வாதிகள் மாதிரி மிமிக்ரி செய்யறது மாதிரி காமெடி செஞ்சிருக்காங்களாம். அதனால காஞ்சனாவுக்கு அப்புறம் இந்த படம் தனக்கு அடுத்த திருப்பு முனை படமா அமையோன்னு எதிர்பார்க்கிறாங்களாம் கோவை சரளா.